மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மைக்கை எடுக்கிறது ஒரு ரீசனுக்காக இல்லை. கோ வாக் அப்படின்றது வந்து என்னோட சேர்ந்த நட அப்படின்னு வரும். ஒரு சேஞ்ச் வேணுமா, என் கூட சேர்ந்த நட, நம்ம சேஞ்சை ஒன்னா சேர்த்து உருவாக்கலாம். அதே கோவை நீங்க தமிழ் கோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோனா அரசன், ஒரு மாற்றம் வேணும்னா ஒரு அரசனை உண்டாக்கு அப்படின்ற மீனிங்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த லிரிக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தளபதி அவர்கள் பாடுறதுக்கு முன்னாடி அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னு சொல்ல முடியுமா? செம்மையா என்ஜாய் பண்ணாரு, எல்லா மீனிங்கும் என்ஜாய் பண்ணாரு. பாட்டு ஆரம்பிக்குமே பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அது என்ன பார்ட்டின்னு சொல்லலை. இப்படி நினைச்சிட்டு கேட்டா இப்படி இருக்கட்டும், அப்படி நினைச்சிட்டு கேட்டா அப்படி இருக்கட்டும். இடையில வந்து டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க பார்க்கும்போதும் அவ்வளவு ஜெயன்ஸ் கூட நம்ம போயிட்டு நம்ம என்னத்தை பண்ண போறோம், ஒரு அச்சம் ஒன்று இருக்கும், ஒரு மிரட்சி ஒன்று இருக்கும். அந்த மிரட்சியை தாண்டி அங்க போற அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்துக்கு விசில் போடு. மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக்கு, பார்ட்டிக்கு தான் எங்க வாக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போய் முடியும். நாட்டோட பொருளாதாரம் என்ன எல்லாத்தையும் உங்களால அங்க இருந்து பார்க்க முடியும், ஒரு தெருவில் இருந்து. அந்த மாத்தம் ஆரம்பிக்கிற இடம் நீ போய் பாரு. ஸோ கோ ஃபார் வாக். எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். கூகுள் பாட்டாகட்டும், செல்ஃபிக்குள்ள ஆகட்டும், இந்த பாட்டாகட்டும், அந்த பாட்டெல்லாம் ரீச் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் அவர் பாடினது. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Holidays nale, adu namma GT Holidays da. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா லிரிசிஸ்ட் மதன் கார்கி சார் கூட இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம். கோர்ட்ல ஒரு வேற லெவல் பார்ட்டி வைப் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டா, விஜய் சாரோட ப்ராஜெக்ட், வெங்கட் பிரபு, யுவன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அவங்க கூட சேர்ந்து பண்றேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்தேன். துப்பாக்கி, செல்ஃபி புள்ள, அப்புறம் ஆமா அஸ்கலஸ்கா, நிறைய சாங் தளபதி கூடயே அவரோட வாய்ஸ் நிறைய சாங் இல்ல, ஒரு 4-5 சாங் பண்ணிருக்கோம். ஆனா எல்லா சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், எல்லாமே ஹிட் சாங் வேற. கோட் இந்த சாங் வந்து 2 daysல 31 மில்லியன் சம்திங் அடிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ ரீசன் நேத்து பார்த்தேன், சிஎஸ்கே கூட கொலா பண்ணி போட்டிருந்தாங்க தளபதி விஜய் அவர்கள். இந்த பாட்டு எழுதின சமயத்துல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வெங்கட் பிரபு அவர்கள் சிச்சுவேஷனா, ஒரு பார்ட்டி சாங், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேர் ஒரு இது முடிச்சுட்டு வராங்க, ஒரு விஷயம் முடிச்சுட்டு வந்த உடனே இந்த பாட்டு செலிப்ரேஷன் தான், ஃபுல்லா பார்ட்டி மோட்ல அவங்க பாடுறாங்க அப்படின்னு. எனக்கு அவரோட படத்துலேயே நிறைய பார்ட்டி சாங்ஸ் வந்திருக்கு. நானும் 1-2 எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அது இல்லாம வெளியில நிறைய பார்ட்டி சாங்ஸும் ஃபுல்லா எத்தனையோ பார்ட்டி சாங்ஸ் வந்திருக்கு. அதை எப்படி டிஃப்ரெண்டா நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணலாம், அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு கேரக்டரா இருந்து நம்ம எப்படி அது மாதிரிதான் நான் எனக்கு இந்த பாட்டை வித்தியாசமா எப்படி பண்ண முடியும். எனக்கு வந்து என்ன ஒரு ஐடியா வந்துச்சு, இது வந்து இந்த ஃபுல் பாட்டையும் மல்டிபிள் மீனிங்ஸ்ல எழுதலாம். எந்த சிச்சுவேஷனுக்கு யாருக்குனாலும் அது பொருந்துற மாதிரி இருக்கட்டும். ஸோ ஒரு ஆங்கிள்லன்னு சொல்லி போக வேணாம். இப்படி நினைச்சிட்டு கேட்டா இப்படி இருக்கட்டும், அப்படி நினைச்சிட்டு கேட்டா அப்படி இருக்கட்டும், மூணாவதா நினைச்சிட்டு கேட்டா அப்படி இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நம்ம வில் கோ இன் மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண சாங் தான். அதான் எனக்கு நான் வச்சுக்கிட்ட சேலஞ்ச் தான் இந்த பாட்டு எழுதும்போது. சூப்பர் சார். இதுல இந்த கோட்க்கு விசில் போடு அப்படிங்கிற மாதிரி நிறைய இதுக்கு விசில் போடுறது வந்து இடையில வந்து டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படிங்கிற ஒரு வரி. ஆமா, விஜய் சார் டிராகன் வேட்டை ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இல்ல படத்துல வர சிச்சுவேஷன் சீன் அப்படின்ட்டு இல்ல, ஒரு மெட்டஃபர் தான். ஸோ ஒரு டிராகன் வேட்டைன்றது எல்லாரோட லைஃப்லயும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாட்டு ஆரம்பிக்குமே பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அது என்ன பார்ட்டின்னு சொல்லலை. ஸோ இட் கேன் பி ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ கேமில் பார்ட்டின்னு பார்ட்டி மோட்னா ஒரு 4 பேரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா ஒரு பார்ட்டி மோட்ல தி ஸ்டார்ட் கேமிங் டுகெதர். அதில் ஒரு கேம்பெயின்னா ஒரு கேம் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும். அந்த கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டு அவங்க வில் ஜஸ்ட் பி கோ. ஸோ இது மாதிரியான ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருக்கலாம். அதுவே இட்ஸ் அ பார்ட்டி. வேறு எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் பார்ட்டியாக வருவாங்க, டான்ஸ் பார்ட்டி வருவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்டி இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. ஸோ எந்த பார்ட்டினாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மைக்கை எடுக்கிறது ஒரு ரீசனுக்காக இல்லை. ஒரு ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஒரு பார்ட்டியில் மைக் எடுக்கட்டுமானா அது என்ன அர்த்தம்னா பாடலாமா அப்படின்ட்டு தான், பாடலாமா பேசலாமான்னு. ஒரு பொலிட்டிஷியன் அதை சொல்லும்போது அதோட மீனிங் வேற, ஒரு வீடியோ கேமர் அதை சொல்லும்போது அதோட மீனிங் வேற. ஷெல் வி கனெக்ட் டுகெதர்னு மீனிங். நம்ம எல்லாம் சேரலாமா, அவங்க மைக்கை போடுறாங்கனாலே லைக் தேர் ஸ்டார்டிங் அ கேம் டுகெதர். ஸோ அது அவங்களோட லிங்கோவில் அப்படி வரும். ஒவ்வொரு இது மாதிரி வெவ்வேறு மீனிங்க்கு ஒன்று கொண்டு வரலாம். ஸோ குடிமக்கள் தான் என் கூட்டணின்னு போது அது குடிக்கிற மக்களா இல்லை குடிமக்களான்ற அந்த ஒரு திங்கை வந்து எப்படி எந்த மீனிங்கில் நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்படி கொண்டு வந்தது தான். ஸோ டிராகன் வேட்டை அப்படின்றது திருப்பி அகைன் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வெவ்வேறு மாதிரியான ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் பார்க்கும்போதும் எல்லாம் அப்படி ஜெயன்ஸாக இருப்பாங்க. அவ்வளோ ஜெயன்ஸ் கூட நம்ம போயிட்டு நம்ம என்னத்தை பண்ண போகிறோன்ற ஒரு
ஒரு அச்சம் ஒன்று இருக்கும், ஒரு மிரட்சி ஒன்று இருக்கும். அந்த மிரட்சியை தாண்டி அங்கே போகிற அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்துக்கு விசில் போடுன்ற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒரு டிராகன் இருக்கும். நம்ம ஹண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய ஒரு டிராகன் ஒன்று இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது பயமா இருக்கும், ஆனால் அது பக்கத்தில் போனோன்னா அதை நம்ம டீம் பண்ணோன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு மோட்டிவ்ல எப்படினாலும் நீங்கள் அந்த டிராகனை நீங்கள் மெட்டஃபரா எடுத்துக்கலாம். இவ்வளோ விளக்கம், தெளிவான விளக்கம் அப்படின்னு கேட்கும்போது வாவா இருக்கு. ஒரு மாதிரி அந்த லிரிக்ஸை பார்க்கும்போது சரி, அதுக்கான விளக்கம் கேட்கும்போது ஆமாங்க, எல்லாம் ரொம்ப சிம்பிளான லைன். அதில் நீங்கள் நினைக்கிற லைன் கூட அதில் சரி நம்ம எழுதும்போது நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சு எழுதுவோம். கேட்கும்போது அது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நிறைய சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு சாதாரண மீனிங்ல எழுதியிருப்போம், ஆனால் கேட்குறவங்க அதுக்கு கொடுக்குற மீனிங் வேற ஏதோ ஒரு லெவலில் இருக்கும். நம்ம எழுதுனதோட அவங்க சரி நம்ம இப்படிலாம் எழுதுருமா அப்படின்ட்டு நமக்கே வந்து ஆச்சரியம் ஒரு அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு லைன் வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக்கு, மரண டாக் வாக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாத்தம் வேணும்னா கோவாக்கு, பாட்டிக்கு தான் எங்க வாக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போய் முடியும். ஸோ இதுல அதெல்லாம் வந்து பிரபுதேவா சாருக்கு ஒரு லைன், உங்களுக்கு ஒரு லைன், ஆளுக்கு ஒரு லைன் பாடிட்டு வருவாங்க. அதில் மாத்தம் வேணும்னா கோவாக்குன்ற லைன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எழுதும்போது. ஏன்னா அது ஒரு சேஞ்ச் வேணும்னா கோ ஃபார் அ வாக்ன்ற மாதிரியான ஒரு மீனிங்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா நீங்க உங்களோட உடல் நலத்துக்கு பெட்டர் ஆகணும்னா நீங்க ஒரு வாக் போகலாம். உங்க உடல் நலம் இல்லை, இந்த நாட்டோட நலம் பண்ணணும்னா நீங்க ஒரு நடை போகும்போது நீங்கள் சுற்றி இருக்கிற உலகத்தை பார்க்குறீங்க, இயற்கையை பார்க்குறீங்க, மக்களை பார்க்குறீங்க, அவங்க துன்பத்தை பார்க்குறீங்க, அவங்களுக்கு நடக்குது என்ன, நாட்டோட பொருளாதாரம் என்ன, எல்லாத்தையும் உங்களால் அங்கேருந்து பார்க்க முடியும் ஒரு தெருவில் இருந்து. ஸோ இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நடைப்பயணம் போகிறதாகட்டும், இன்னைக்கு அந்த காலத்தில் இளவரசர்களை வந்து ராஜாக்கள் திக்விஜயம் அனுப்புனதாகட்டும், இது எல்லாமே இந்த காரணத்துக்காக தான், மக்கள் கூட போய் ஆகணும். ஸோ அந்த மாற்றம் ஆரம்பிக்கிற இடம் நீ போய் பாரு, நடக்கும்போது நீ எல்லாத்தையுமே பார்ப்ப. ஸோ கோ ஃபார் வாக் அப்படின்ற மாதிரியான மீனிங்ல ஒன்று வரும். இன்னொரு மீனிங்ல அந்த கோ அப்படின்றது வந்து நீங்கள் இங்கிலீஷ் வேர்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கோ வாக் அப்படின்றது வந்து என்னோட சேர்ந்த நட அப்படின்னு வரும். ஒரு சேஞ்ச் வேணுமா, என் கூட சேர்ந்த நட, நம்ம சேஞ்சை ஒன்றா சேர்த்து உருவாக்கலான்னு. அதே கோவை நீங்கள் தமிழ் கோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா கோனா அரசன், ஒரு மாற்றம் வேணும்னா ஒரு அரசனை உண்டாக்கு அப்படின்ற மீனிங்ல ஒரு மீனிங்ல வரும். ஸோ இவ்வளோ இது அந்த சின்ன லைன், ஒரு மாற்றம் வேணும்னா கோவாக்குன்றதுக்குள்ள இவ்வளோ திங் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த மீனிங்ல நீங்க கேட்குறீங்க, எந்த மைண்ட் செட்ல நீங்க கேட்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோட பாட்டு மாறிட்டே இருக்கும். ஆனா இப்போ என்னதான் சார், இப்போ அஸ் அ லிரிசிஸ்டா நீங்க ஒரு மீனிங்ல எழுதுறீங்க, அது ஒரு பயங்கரமான பார்ட்டி ஒரு சாங்குக்குள்ள அந்த லிரிக்ஸ் வர்றதுனால நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகும்ல, அது என்னைக்காவது ஹர்ட் கொடுக்குமா சார்? நம்ம இந்த மீனிங் எடுக்கிறோம், அவங்க எடுத்துக்கிறது அப்படி ஹர்ட் கொடுக்கவே கூடாது ஆக்சுவலி. ஸோ எனக்கு எப்பவுமே இது காலமா இருந்துட்டு இருக்கிற பிரச்சனை. ஒரு கிரியேட்டருக்கும் அந்த கிரியேஷனை ரசிக்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எந்த கிரியேஷனும் முழுமையாக புரிஞ்சிக்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரியேட்டர்ஸும் நினைப்பாங்க. எனக்கு அப்படிதான் நிறைய எனக்கு நேர்ந்த அனுபவங்கள் தான். நான் வந்து சட்டி சுட்டதரா பாட்டை சின்ன வயசுல கேட்டுட்டு என்னோட டீனேஜ்ல கேட்டப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கும் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிற விஷயத்துக்கும் டோட்டலி வேற. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடான்ற லைன்ல நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுலனா, ஒரு எறும்போட தோலை உரிச்சு பார்க்கறதுக்காக ஒரு யானை வந்துச்சு, அதே மாதிரி என்னோட இதயத்தோட தோலை உரிச்சு பார்க்கறதுக்காக ஞானம் வந்துச்சு அப்படின்னு நான் சின்ன வயசுல புரிஞ்சுக்கிட்டேன். காலம் போக போக எனக்கு அது கிடையாது மீனிங், அதுக்கு அதோட பொருள் வந்து ஒரு எறும்போட தோலை உரிச்சா அதுல இருந்து ஒரு யானை வந்துச்சுன்னா எவ்வளவு அதிசயமா இருக்குமோ, என்னோட இதயத்தை உரிச்சா அதுல இருந்து ஞானம் வந்துச்சுன்னா அவ்வளவு அதிசயமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு சின்ன எறும்புக்குள்ள இருந்து அவ்வளவு பெரிய யானை வர மாதிரி இவ்வளவு சின்ன இதயத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஞானம் வருதுன்ற அந்த ஞானத்தோட சைஸை சொல்றதுக்காக எறும்பையும் யானையும் ஒரு யூஸ் பண்ணிருக்காருன்னு புரிச்ச உடனே ஒரு வாவ் மூமெண்ட். ஸோ இந்த பாட்டை கேட்கும் போது ஒரு சில பேர் இது ஒரு பார்ட்டி சாங்காக கேட்டு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணட்டும். ஸோ அப்படிதான் அவங்க பாட்டை கேட்டுட்டு பிடிக்கலன்னு சொல்றவங்க பிடிக்கலன்னு சொல்லட்டும், பாட்டை கேட்டு அரசியல் பாட்டுன்னு நினைக்கிறவங்க அரசியல் பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மீனிங்லயும் அவங்க கேட்டு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நாட்டுல தண்ணி இல்ல அப்படிங்கிற அந்த இது ஒரு அதுவும் 2 மீனிங்ல எழுதுனதுதான். ஆமா, தண்ணி இல்லா ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டு எல்லாம் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் இதுவா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு தண்ணி பஞ்சத்துல இருக்கிற ஒரு ஊர்ல குயிலோட பாட்டெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு மனசு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க போகும். இந்த சைட்ல வந்து தண்ணி இல்லைன்னா இந்த பார்ட்டியில பாட்டு இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் வரும். எனக்கு அதெல்லாம் விட சிலது வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அந்த சாங்ல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். எனக்கு வந்து எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ, உண்மையில கோவம் ஏன் ஃபீல் பண்ணிக்கோ, அந்த லைன்ஸும் அதுக்கு அடுத்து இருக்கிற லைனும் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஏன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங். யார் மேலேயும் கோவப்பட வேணாம். உன்னோட எதிரியோட ஹார்ட்டை கொஞ்ச நேரம் திருடி வச்சு பாரு, உன் மேல ஏன் கோவம், அந்த கோவத்துக்கு காரணம் பொறாமையா, இல்ல நீ பண்ண ஏதாவது ஒரு காரியமா, இல்ல நீ சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தையா, இல்ல இந்த சமூகம் விதைச்சதா, என்னதுன்னு சொல்லிட்டு பாரு. அப்படி நீ பார்த்தனா உன்னோட எதிரியை நீ புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உனக்கு நீ கால் பண்ணிக்கோ, அப்பப்போ உன் லைஃபை டீல் பண்ணிக்கோ. எனக்கு அதுவும் பர்சனலான ஒரு திங். ஏன்னா நம்ம இருக்கிற வேர்ல்டில் வந்து நமக்கு ஃபுல்லாக ஒரு எல்லாரோட குரலையும் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரால் பண்ணும்போது
ஒரு ட்விட்டர் ஃபீட்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கூட. அது இல்லாத சமயத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறோம், அவங்களுக்கு கால் பண்ணுறோம், ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணுறோம், கலீக்ஸ்க்கு கால் பண்ணுறோம், ஃபுல்லாக எல்லாருக்கூடயும் பேசிக்கிட்டே இருக்கோம் ஃபுல்லாக. ஆனால் ஒரே ஒரு பேச்சை மட்டும் நம்ம கூட ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுற ஒருத்தரோட பேச்சை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அது நம்ம கூட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், நம்மளோட மனசு கேட்குது, நம்ம மனசு அகெயின்ஸ்டாக நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் விஜய் சார் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் சொல்லும்போது, அதில் ஒரு 1,00,000 பேர் கேட்கும்போது அந்த 1,00,000 பேரில் ஒரு 100 பேருக்கு அது போய் சேர்ந்துச்சுனாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவரால் தான் இதை கொண்டு போக முடியும், அது மாதிரியான ஒரு திங்களை கொண்டு போக முடியும். கவனிப்பாங்க, பிடிக்குதோ இல்லையோ அவரோட வரிகளை அவரோட ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்பாங்க. அவரை பிடிக்காதவங்க கூட இது எதுக்காக எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வருவாங்க. இப்போ நீங்க இவ்வளவு விளக்கம் சொன்னீங்களே சார், ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த லிரிக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு தளபதி அவர்கள் பாடுறதுக்கு முன்னாடி அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அது தெரியலங்க, ஏன்னா நான் பாட்டை ஒளிப்பதிவுக்கு நான் போல. வெங்கட் பிரபுக்கு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டினேன், அவருக்கு படிச்சு காட்டி எல்லா மீனிங்கும் சொன்னேன். அவர் செம்மையா என்ஜாய் பண்ணாரு, எல்லா மீனிங்கும் என்ஜாய் பண்ணாரு. விசில் போடு ஃபர்ஸ்ட் இல்லை நான் சொல்லியிருந்தேன், விசில் போடுக்கு பதிலாக வேற லைன்ஸ் எழுதியிருந்தேன். ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் செலிபிரேட்டரியா இருந்தா நல்லா இருக்கும், வேற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்ப ஆரம்பத்துல இந்த படத்துக்கு பேர் வைக்கல, அப்போ அந்த நான் பாட்டு எழுதினப்ப பேர் வைக்கல. படத்துக்கு விசில் போடு ஒரு ஆப்ஷனல் டைட்டிலா இருந்துச்சு, வச்சிருந்தாரு. ஸோ அதனால சரி அதை வச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், பண்ணலாம் அப்படின்னாலும். ஸோ அதை வச்சுட்டு ஒரு வெர்ஷன் எழுதினா எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. அப்புறம் GOAT படத்தோட பேராச்சு. GOTக்கு விசில் போடு அப்படிங்கிறது. ஆமா, நான் எழுதும் போதும் அது படத்துக்கு பேர் என்னன்னு தெரியாது எனக்கு. ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தளபதியோட அவர்களோட குரல்ல கேட்கறது அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷல். இப்போ லிரிக்ஸ்க்கு இவ்வளோ அர்த்தங்கள் இப்போ நீங்க சொல்லி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த விசில் போடு சாங்க நான் தனியா பார்க்கும்போது நான் ஒரு மீனிங்ல புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவல் மீனிங் நீங்க சொல்லி புரியும் போது அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தளபதி அவர்களோட வாய்ஸ்ல வர்ற அந்த எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 பேர் சொல்லுவேன், அவரோட வாய்ஸும் யுவன் வாய்ஸ். எனக்கு அவங்க 2 பேரோட வாய்ஸ், 2 பேருமே ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இல்ல, ஆனா அவங்க 2 பேரோட வாய்ஸ் அவ்வளோ அழகா கனெக்ட் ஆகும், ரொம்ப டீப்பா. ஒரு ஃப்ரெண்ட் பாடுற மாதிரி இருக்கும் நமக்கு. எனக்கு எப்பவுமே இவங்க 2 பேர் பாடினா, விஜய் சார் பாடும்போது நம்மளோட ஃப்ரெண்ட் நமக்காக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நம்ம அதுல குத்தம் பார்க்க மாட்டோம், இது பிச் போகுது இதுவாகுது, அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாடும்போது எப்பவுமே நம்ம அதை பார்க்க மாட்டோம். நமக்கு நமக்காக நம்ம ஃப்ரெண்ட் பாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணு, ஒரு விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடுன்றது அதான் அதோட ஒரு இதுவே. ஸோ எல்லாத்துலையும் நம்ம எல்லாத்தையுமே ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கும்போது இவரோட வாய்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். கூகுள் பாட்டாகட்டும், செல்ஃபிக்குள்ள ஆகட்டும், இந்த பாட்டாகட்டும், அந்த பாட்டெல்லாம் ரீச் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் அவர் பாடினது. ஏன்னா அவர் பாடும்போது அதில் ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருப்பார். நம்ம தமிழ் ஆட்கள் பழக்கப்பட்ட ஆட்கள், ஒரு ஆக்டரே பாடுறது அப்படின்ட்டு அதுக்காக கொஞ்ச நாள் இந்த ப்ராசஸ்லாம் வந்த உடனே மாறிச்சு. சிங்கர்ஸ், ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் தான் பாடுவாங்க, இது பிளேபேக் சிங்கர்ஸ் வேற, ஆக்டர்ஸ் வேறன்னு. இப்போ கூட ஹாலிவுட்ல மியூசிக்கல்ஸ்லாம் பண்ணும்போது பாட தெரிஞ்சவங்க தான் அந்த ரோல்ல நடிக்கணும்னு சொல்லிட்டு காஸ்டிங் அப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. எனக்கு அந்த விதத்தில் என்ன ஒரு ஆக்டரே பண்ணும்போது அவருக்கு அந்த கேரக்டர் தெரியும், அவர் தெரியும், அந்த இது தெரியும். ஸோ அந்த ஆக்டிங்லாம் உள்ள கொண்டு வர முடியும். அந்த பாட்டுக்கு நடுவில் எங்க சிரிக்கணும், எங்க கேப் விடணும், எங்க அவரோட சின்ன அந்த குறும்புத்தனத்தை எப்பவுமே ரொம்ப ரசிக்கும். இன்னொரு லைன் நோட் பண்ணேன், சந்தோஷமா வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கொண்டாடத்தான் நாம் பிறந்தோம், காரணத்தை மறந்த, மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த அப்படின்ற அந்த லைனும். ஸோ அதுதான் அந்த எதிரி ஹார்ட்டுக்கு முன்னாடி அதான் வரும் அந்த லைன். அதை சொல்லிட்டு தான் இங்க வரும். கொண்டாடுறதுக்கு தான் அந்த லைஃப். நம்ம லைஃப் கடைசியில் நம்ம பார்த்தோம்னா பர்பஸ் நம்ம எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்மளோட பர்பஸ் கடைசியில் ஹாப்பினஸ் தான். எல்லாருமே நீங்கள் இன்னைக்கு என்ன உங்களுக்கு சந்தோஷம்னு நீங்கள் பார்ப்பீங்க, எனக்கு இன்னைக்கு என்ன சந்தோஷமா நடக்குது, நான் என்ன பண்ணால் நான் சந்தோஷமா இருப்பேன், நான் என்ன பண்ணால் என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, இவ்வளோதான் நம்மளோட ஒரு சின்ன இதுவாக நம்ம பார்க்கறது. இதுதான் அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் நம்ம பண்ணுறது. மற்றபடி அதை தவிர்த்து நான் அந்த வேர்ல்டை மாற்றணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்றது எல்லாத்தையும் தாண்டி அதுதான் பண்ணணும். அதுக்கான ரீசன்ஸை நம்ம மறந்துகிட்டே இருக்கோம். எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற அந்த ரீசன்ஸ் எல்லாமே. இந்த பாட்டு அகைன் செலிப்ரேஷன் பற்றி பாட்டுன்றதுனால அந்த செலிப்ரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாட்டு அப்படி போட்டுருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிங்க, ரொம்ப நன்றி. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Holidays nale adu namma GT Holidays da. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.